1997. சரிங்களா? விண்வெளிக்கு சென்ற முதல் இந்திய வீராங்கனை கல்பனா சாவ்லா. அவங்க பயணம் செய்த இது கொலம்பியா விண்வெளி திட்டத்தில் பணிபுரிய தேர்வு செய்யப்பட்டாங்க. தனது 2வது கொலம்பியா விண்வெளி பயணம் போது ஏற்பட்ட விபத்தில் இறந்துட்டாங்க. 1ஆம் தேதி 2வது மாதம் 2003 இறந்துட்டாங்க. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் 1, 2, 3ன்னு. பட் அவங்களோட இழப்பு வந்து பேரிழப்பு. விண்வெளிக்கு போய் உண்மையாலுமே நான் சின்ன வயசில் இருக்கும்போதே அந்த 2003 நான் 12th படிச்சுட்ருக்கிறேன். 12th படித்து முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த இது எக்ஸாம் இது எழுத போகிற டைம் பப்ளிக் ஒரு மாதத்துக்கு முன்னாடி அந்த கேள்விப்படுற ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. உண்மையாலுமே நம்ம நாட்டுக்காக அந்த விண்வெளி இதெல்லாம் போய் அவங்க இறந்தது வந்து உண்மையாலுமே அவங்க குடும்பத்துக்கும் நம்ம நாட்டுக்கும் பேரிழப்பு. ஸோ உங்களுக்கும் வந்து என்னைக்காவது ஒரு நாள் நீங்களும் ஒரு பெரிய ஆளாவீங்க. விண்வெளி பயணத்துக்கு உண்டான வாய்ப்பு கிடச்சின்னா கண்டிப்பாக அதில் நிறைய பங்கெடுத்துக்கோங்க. இனி வரும் காலத்தில் நிறையா பேர்த்துக்கு அதுக்கு ஒரு ஐடியா சொல்லுங்கள். அந்த மாதிரி போகிறதுனாலும் போகலாம். அதுக்கெல்லாம் படிப்பெல்லாம் நிறையா வந்துருச்சு. இதெல்லாம் போயிட்டு தான் இருக்காங்க. சரிங்களா? சர்வதேச வானியல் சங்கம் எத்தனை விண்வெளி மண்டலங்களை வகைப்படுத்தியுள்ளது? சொல்லுங்கள். சர்வதேச வானியல் மையம் விண்வெளி மண்டலங்களை 88 விண்வெளி மண்டலங்களாக வகைப்படுத்தியுள்ளது. ஆன்சரே போட மாட்டேங்கிறீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான கேள்வியெல்லாம் கேட்கல, சிம்பிளாக தான் கேட்குறேன். சிம்பிளாக இருக்கிற கேள்விக்காக நீங்கள் கொஞ்சம் பதில் சொன்னீங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். மணலின் வேதிப்பெயர் என்ன? மணலுடைய வேதிப்பெயர். மணலின் வேதிப்பெயர் என்ன? மணலின் வேதிப்பெயர் சிலிக்கான் டை ஆக்சைடுங்க. மணலின் வேதிப்பெயர் சிலிக்கான் டை ஆக்சைடு. சோடா சாம்பலின் வேதிப்பெயர் சோடியம் கார்பனேட்டு. சுண்ணாம்பு கல்லின் வேதிப்பெயர் கால்சியம் கார்பனேட். சுண்ணாம்பு கல் எடுத்து காக்கா அடிப்பீங்களா, அப்போ அந்த இது வச்சுங்க. சுண்ணாம்பு கல்லுக்கு காக்கானா கால்சியம் கார்பனேட். இந்த இடத்துல சுண்ணாம்பு கல். சோடா சாம்பலின் வேதிப்பெயர் சோடியம் கார்பனேட். அதுதான் சோடான்னு வந்துருச்சு, சாம்பல். சோடியம் கார்பனேட் வச்சுருங்க. சோவை விட்டுட்டு கார் ஓட்டிட்டு போகிறான். சோடா சாம்பலின் வேதிப்பெயர் சோடியம் கார்பனேட். மணலின் வேதிப்பெயர் சிலிக்கான் டை ஆக்சைடு. இதெல்லாம் படிச்சுக்க வேண்டியதுதான் நீங்கள். சிலதுக்கெல்லாம் ஆப்ஷன் வரும், சிலதுக்கெல்லாம் ஆப்ஷன் வராது. நீங்களே தான் படிச்சுக்கணும் அடுத்தடுத்த கேள்விகளுக்கெல்லாம். சரிங்களா? ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் நிறை விகிதம். ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் நிறை விகிதம் 1:8ங்க. நோட் பண்ணிங்க. ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் நிறை விகிதம் 1:8. முக்கிய கேள்வி பதில் தான் நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து இது வந்து ஆன்சரே சொல்ல மாட்டேங்கிறீங்க. இருந்தாலும் சொல்லலினாலும் பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். அந்த கேள்விக்குண்டான விடையை தயவு செய்து தெரிஞ்சுக்கோங்க. அதாவது படிக்கலனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி கேள்வி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக படிச்சுக்கலாம். இயற்கை உரம் வெர்மி கம்போஸ்ட் என அழைக்கப்படுவது இயற்கை உரம் தான். இயற்கை உரம் என்பது வெர்மி கம்போஸ்ட். இந்த நேரம் உட்காந்தெல்லாம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிற டைமு. இருந்தாலும் நான் உங்களுக்கு லைவ் போட்டிருக்கேன்னா முக்கியமான கேள்வி சொல்கிறதுனால தான். லேட் நைட்டில் போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க, திருப்பி கேட்க மாட்டாங்க. பகலில் போட்டால் தான் அட்லீஸ்ட் கொஞ்சம் பேராவது பார்ப்பாங்க. கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய கொஸ்டின்ஸ் எல்லாம் தரம் எப்படி இருக்குது, இல்லை இன்னும் எப்படியெல்லாம் கேட்கலாம் அப்படின்லாம் கொஞ்சம் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் நான் தெரிஞ்சுக்குவேன். ஆன்லைனில் இருக்கிறீங்க, பார்க்குறீங்க,